மாதிரி நாம நீதிமானாக்கப்பட்டு தேவ சமூகத்துக்கு வந்து ஒரு பிள்ளை ஆக்கப்பட்டு ஜெபிக்க ஒரு கிருபை கிடைச்சிருக்கு அப்படின்னா மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. அங்க ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணி இழந்து போயிட்டோம். ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால, அந்த பாவத்தினால எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. வாசிப்போம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். எவ்வளோ அருமையாக போட்டிருக்கு பாருங்களேன். அந்த ஆதாமினால கீழ்ப்படியாமையினால நம்ம எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டோம். இப்போ அடுத்து போட்டிருக்கிறது இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு, அந்த மீட்பின் திட்டத்தினால, அவருடைய பாடுகளினால, கல்வாரி புண்ணியத்தினால நாம் எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். நம்புறீங்களா? அப்படியே தொடர்ந்து வாசிப்போமே. அப்படியே அங்கே போட்டிருக்கு 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதில் கொஞ்சம் பொறுமையாக வாசிக்கணும். தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து நிறைய பாவம் பண்ணோம். அப்போ கர்த்தர் என்ன செய்யலை? அதெல்லாம் கன்சிடர் பண்ணலை. சரி, ஏன்னா பாவையாக இருக்கிறதுனால அதை பொறுத்து கொண்டார். தொடர்ந்து வாசிப்போம். எதுக்காகனா தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனை நீதிமான் ஆக்கராயும் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும். டீட்டெயிலாக போட்டிருக்குது. நம்ம பாவம் செய்யும் போதெல்லாம் கர்த்தர் பொறுமையாக இருந்தார். ஏன்னா வேறு வழி இல்லை. ஆதாம் பாவத்தினால பாவிகள் ஆக்கப்பட்டாங்க. இப்போ கர்த்தர் ஒரு விஷயத்தை செய்கிறாரு. எதுக்குன்னு கேட்டால் பொறுமையாக இருக்கார் என்றால் தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனை நீதிமான் ஆக்குறராகவும். கிரியினால கிடையாது. இயேசுப்பட்ட பாடுகள் மேலே விசுவாசம் வைக்கிறவனை, அதை நம்புகிற மனுஷனை நீதிமான் என்று டிக்ளேர் பண்ணுகிறவர். ஆமென். நீதிமான் என்று உரைக்கிறவர். அப்படி நீதிமான் ஆக்குறராகவும் விளங்கும்படிக்கு இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும். ஏன்னா நம்மளோட நீதி இல்லையே, நம்ம எல்லாரும் பாவம் செய்துன்னு போட்டிருக்குது. நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். அப்போ இங்கே எல்லாரும் பாவம் செஞ்சுருக்கிறோம். கர்த்தர் ஒன்று பார்க்குறாரு, உங்ககிட்ட நீதியே இல்லை, அதனால் நான் ஒன்று செய்ய போகிறேன், எனது நீதியை நான் கொடுக்க போகிறேன். அது எப்படி கொடுக்குறாருன்னு வாசிப்போம். அங்கே போட்டிருக்கு 26. கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அந்த தேவநீதி எப்படி பலிக்குதுன்னு கேட்டால் கிறிஸ்து இயேசு ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால. அந்த ரத்தம் அதை செய்திருக்கிறது. இது அங்கே 22 கூட போட்டிருக்கு. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. எப்படி? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால, ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால பலிக்கும் தேவநீதியே. வாசிப்போம். விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் பாவம் செஞ்சோம், யார்ட்டையும் நீதி இல்லை. தேவன் தமது நீதியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், அவர் ரத்தத்தின் மூலமாய், அவரை பற்றி விசுவாசத்தினால கொடுக்க திட்டமிட்டாரு. இப்போ யாரெல்லாம் அப்படி விசுவாசிக்கிறாங்களோ அவர் எல்லார் மேலும் இந்த தேவநீதி பலிக்கும், வித்தியாசமே இல்லை. அப்படிதான் நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் நம்ம ஜெபங்களுக்கு தேவன் செவி கொடாதிருப்பது எப்படி? நம்மை கண்ணோக்காதிருப்பது எப்படி? ஆமென். இவ்வளவு அந்த ஜபத்துக்கு வந்து ஜபிக்கிறக்குரிய திராணியை, தகுதியவே அவர் கொடுத்திருப்பார் என்றால் அப்ப நிச்சயம் அவருடைய கண்கள் என் மேல பதிக்கப்பட்டிருக்கும். அவர் என் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார், செவி கொடுப்பார், பதில் கொடுப்பார் என்று நான் நம்ப வேண்டும். எதன் நிமித்தமான்னு கேட்டா ஏன் கிரியினால கிடையாது, அவரே ஒரு கிரியை செய்திருக்கிறார். அங்க வாசிப்போம். தொடர்ந்து 27ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டது. இதை தான் நான் காண்பிக்க இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இப்படி இருக்க, இந்த மாதிரி நாம் நீதிமானாக்கப்பட்டு தேவ சமூகத்துக்கு வந்து ஒரு பிள்ளை ஆக்கப்பட்டு ஜெபிக்க ஒரு கிருபை கிடைச்சிருக்கு அப்படின்னா, அப்ப இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த ஜெபம் பண்ணுகிற மனிதன் ஒரு விஷயத்தை ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்றேன், ஜெபம் பண்ற மனுஷன் ஆழமாக ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும்.
நான் ஒருபோதும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாட்டக்கூடாது. என்னுடைய கிரியினால ஏதோ ஒரு நற்கிரியை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் அதன் அடிப்படையில் எனக்கு பதில் வரும் என்று நம்பக்கூடாது. சில வேளை நல்ல விதமான கிரிகளை செய்தால் கூட அது நம்முடைய தகுதி அல்ல என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். எப்போவுமே என் ஜெபங்களுக்கு பதில் வந்து நான் இயேசுவின் ரத்தத்தால் நீதிமான் ஆக்கப்பட்டதுனால, நான் இயேசுக்கு மரியாதை கொடுத்ததுனால, அந்த தேவ நீதினால் வந்து ஜெபிக்கிறனால தான் அவருடைய கண்கள் என் மேலே நோக்கமாக இருக்கிறது. என் கூப்பிடுதலுக்கு அவருடைய சேவைகள் திறந்திருக்கிற முதல்ல ஒருபோதும் மாறக்கூடாது. ஆமென்.